வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மருந்து தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு நான் சொல்கிறேன். லெமன், இஞ்சி, பூண்டு, ஆப்பிள் வினிகர், தேன், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லெமன் வந்து 15, பூண்டு, தேன் 1/2 லிட்ரு, ஆப்பிள் வினிகர். நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஆப்பிள் வினிகரில் தான் நம்ம போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஏற்கனவே நான் வந்து 1/4 கிலோவுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. இது இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ. அதுக்கு நான் வந்து 15 போட்டிருக்கேன். 1/4 கிலோவுக்கு வந்து நம்ம வந்து 10 லெமன் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து யாருமே நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக நான்வெஜ் அதிகமாக நம்ம சாப்பிட்றவங்க வந்து இது கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது ஹார்ட் அடப்பு இருக்குது, ஆஞ்சோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ரெகுலராக நீங்கள் குடிச்சிங்கன்னா ஆஞ்சோவும் பண்ண தேவையில்லை. நான் இதை ஏற்கனவே ஒரு 2-3 பேத்துக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா சூப்பரான. நம்ம வந்து தண்ணியே ஊற்றல சுத்தமாக. இந்த ஆப்பிள் வினிகர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இஞ்சி இப்படிதான் ஒரு வெள்ளை துணியில் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். லெமனும் தனியாக புழிஞ்சு நம்ம வச்சுக்கணும் ரெடியாக. இப்போ நம்ம வந்து மண் சட்டியில் தான், இது வந்து மண் சட்டியில் தான் செய்யணும். இப்போ நான் வந்து பூண்டு ஊற்றிருக்கேன். பூண்டு வந்து லைட்டாக அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து இஞ்சி ஊற்றுறேன். இஞ்சி நல்லா கலரிக்கிட்டே இருந்தால் தான் அந்த இஞ்சி வடை எல்லாமே போவோம். லெமன் ஊற்றுறேன். எல்லாமே நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது தான். இந்த ஆப்பிள் வினிகரு, தேன் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து சூடாக ஊற்றணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் அடுப்பை கீழே இறக்கி வச்சு தான் நான் ஊற்றுறேன். நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றிருக்கேன். ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை மருந்து மூடி இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். நான் இது 2-3 பேத்துக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க க்யூர் ஆகிடுச்சின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் திரும்பி உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.